+2 12th Tamil Nadu State Board English paragraph simplified. God sees the truth but waits. Leo Tolstoy. Question. Discuss the meaning and importance of the saying God sees the truth but waits. அதாவது இந்த தலைப்பு God sees the truth but waits, இந்த தலைப்போட முக்கியத்துவம், இதோட அர்த்தம், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. அதாவது இந்த கதையில், இந்த ஸ்டோரி God sees the truth but waits, இந்த God sees the truth but waitsன்ற இந்த கதையில் லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்ல வராருன்னா, forgiveness is the noble virtual action rather than taking revenge on the enemy. எவ்வளோ முக்கியமான வார்த்தை பாருங்கள், இது நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியமானது. இந்த கதையில் God sees the truth but waitsன்ற கதையில் லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்ல வராருன்னா, forgiveness, மன்னிக்கிறது, மன்னிக்கும் தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நோபல் வர்ச்சுவல் ஆக்ஷன், ஒரு உன்னதமான ஒழுக்கம் நிறைந்த ஒரு செயல். உன்னதமான ஒழுக்கமான செயல் என்னென்னா மன்னிக்கிறது. ராதர் தேன், எதை காட்டிலும் டேக்கிங் ரிவெஞ்ச் ஆன் த எனிமி, அவனை பழி தீக்கணும்னு சொல்லி இறங்குறோம் பாருங்கள். பழி வாங்கிறத விட ரொம்ப உன்னதமான செயல் எதுன்னா மன்னிக்கிறது. அதுதான் மனித மாண்பு. நல்ல மனுஷங்க மன்னிக்க தான் செய்வாங்க, பழி வாங்க மாட்டாங்க. உண்மையான கடவுளுக்கு உகந்த மனிதர்கள்லாம் மன்னிச்சு விட்டுருவாங்களே ஒழிய கடவுள் பார்த்துக்கட்டும்னு சொல்லி பழி வாங்க மாட்டாங்க. அதான் நீங்களும் அதை தான் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். சரியா? சரி, ரெண்டாவது பாயிண்ட், டேக்கிங் ரிவெஞ்ச் ஸ்பாயில்ஸ் த பீஸ் ஆஃப் மைண்ட். ரொம்ப முக்கியமானது. பழி வாங்கணும்னு இறங்கிட்டோம்னா அது மன நிம்மதியவே நமக்கு அழிச்சிரும். பீஸ் ஆஃப் மைண்டு, மன அமைதியை கெடுத்துரும். ஸ்பாயில்ஸ்னால் கெடுத்துரும். டேக்கிங் ரிவெஞ்ச் பழி வாங்குறது, டேக்கிங் ரிவெஞ்ச்னால் பழி வாங்குறது. ஸ்பாயில்ஸ் கெடுத்துரும். எதை கெடுத்துரும்? பீஸ் ஆஃப் மைண்டு, நம்ம மன அமைதியை கெடுத்துரும். பட் ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது. ஆனால் மன்னிக்கிறது, ஒரு குற்றவாளியை மன்னிக்கிறது பிரிங்ஸ் டவுன் ஆர் எனிமீஸ் டு நீல் ஆன் யுவர் ஃபீட். பார்த்தியா? பிரிங்ஸ் டவுன் யுவர் எனிமி, உங்கள் எதிரியவே உங்கள் காலுக்கு அடியில் கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் விழுக வச்சிரும். ஏன்னா இந்த கதையில் அப்படி தான் நடந்துருச்சு. கடைசியில் அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான்ல, மார்க்கர் செமியானிச் வந்து அக்ஷியானோ காலில் வந்து விழுந்துட்டான்ல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி. அது மாதிரி டேக்கிங் ரிவெஞ்ச் ஸ்பாயில்ஸ் த பீஸ் ஆஃப் மைண்டு, மன அமைதியை கெடுக்கும். எது? பழி தீக்கிறது. அதே நேரம் மன்னிக்கிறது, ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது பிரிங்ஸ் டவுன் ஆர் எனிமி, நம்மளோட எதிராளியவே நம்ம டு நீல் ஆன் யுவர் ஃபீட், உன் காலில் மண்டிக்கிட்டு விழுக வச்சிரும். எது? மன்னிக்கிறது. தேர்ட் பாயிண்ட், ஃபர்கிவ்னஸ் மேக்ஸ் த எனிமி ஃபீல் கில்ட்டி அண்ட் இன்டியூசஸ் தெம் டு சரண்டர் ஆன் யுவர் நீஸ். அவங்கள குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திடும். நம்ம மன்னிச்சிட்டோன்னு வையேன், அவனுக்கே என்னடா நம்ம இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம், அவனுக்கு இவன் அசால்ட்டாக அதை மன்னிச்சிட்டு விட்டுட்டு போயிட்டான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிறோம். நமக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கே குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துறது மன்னிப்பு. அப்புறம் அதையே அவனுக்கு உத்வேகம், அவனுக்கு உந்துதல். என்ன உந்துதல் பண்ணும்? நம்ம சரண்டர் ஆக சொல்லும். நம்ம காலில் வந்து விழுக சொல்லி அவனே வந்து சரண்டர் ஆயிடுவான். ஐயோ, இவ்வளோ நல்லவனுக்கா நம்ம இவ்வளோ கெடுதல் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த விரோதி எனிமி இன்டியூசஸ் தெம், அந்த எதிரியை அது உத்வேகப்படுத்தும். எதுக்கு? சரண்டர் ஆன் யுவர் நீஸ், உன் காலில் வந்து சரண்டர் ஆக வைக்கும். மன்னிக்கிறவங்க காலில் வந்து, குற்றம் செஞ்சவங்க காலில் வந்து சரண்டர் ஆகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. சரி, நாலாவது பாயிண்ட்டு, காட் வில் டெஃபினெட்லி ஆன்சர் ஆர் ப்ரேயர்ஸ். கடவுள் நிச்சயமாக நம்மளோட ப்ரேயர்ஸ்க்கு, நமக்கு கடவுள்கிட்ட வேண்டுற கோரிக்கைகளுக்கு கண்டிப்பாக செவிசாய்ப்பார். நம்ம மனசார நம்ம எந்த விஷயத்தை நம்ம வேண்டிக்கிறோமோ அது கடவுள் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லியே தீர்வார். தஸ் த ஹெட்டிங், காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ். பாருங்கள், நீதிக்காக கடவுள் காத்திருப்பார். உண்மையை பார்த்துக்கிட்டே இருப்பார், ஆனால் காத்திருப்பார். எதுக்காக? நீதிக்காக. நீதி, நேர்மை, நியாயத்துக்காக கடவுள் பொறுத்திருந்து அதுக்கு விடை தருவார். அதுதான் காட் வில் டெஃபினெட்லி ஆன்சர் ஆர் ப்ரேயர்ஸ். உறுதியாக, டெஃபினெட்லினா நிச்சயமாக, உறுதியாக நம்ம வேண்டுதலுக்கு பதில் சொல்வார். எப்போ? தஸ் த ஹெட்டிங், அதிலிருந்து என்ன தெரியுது? காட் சீஸ் த ட்ரூத், கடவுள் உண்மையை பார்த்துக்கிட்டே இருக்கார். பட் வெயிட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், நேர்மைக்காக, உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் அவர் காத்திருந்து அதுக்கு பதில் சொல்லுவார். அடுத்து அஞ்சாவது பாயிண்ட், ஃபெய்த் இன் காட் நெவர் ஃபெயில்ஸ். நம்பிக்கை, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சோம்னா அது நிச்சயமாக வீண் போகவே போகாது. அதுதான் ஃபெய்த் இன் காட் நெவர் ஃபெயில்ஸ், அது என்றைக்குமே வீண் போகாது. இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மாரல் கன்வேட் இன் திஸ் ஸ்டோரி. நமக்கு சொல்லப்படுற ஒழுக்கம்,
நமக்கு சொல்லப்படுற மெசேஜ், இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல கருத்து என்னென்னா, கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, ஃபெய்த் இன் காட், கடவுள் மேலே வச்சுருக்க நெவர் ஃபெயில்ஸ், அது என்றைக்குமே வீண் போகாது. அதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த கதையிலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு கருத்து அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் சொல்கிறாரு. அடுத்து 6, ஃபெய்த் அண்ட் ஃபர்கிவ்னஸ், நம்பிக்கையும் மன்னிக்கும் தன்மையும் ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் வர்ச்சியூஸ். அது 2 நல்ல ஒழுக்கம் மனுஷனுக்கு ஏற்பட எனி ஹியூமன் பீயிங், மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய மாண்பு. ரொம்ப மனிதனாக பிறந்தவன் இந்த 2 பண்பும் இருந்தே தீரணும். என்னது? ஃபெய்த்து, நம்பிக்கையும், ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற தன்மையும், நம்பிக்கையும், கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையும், இந்த 2 முக்கியமான ஒழுக்கங்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவனை விட சிறந்த நல்லொழுக்கமான ஒரு மனிதன் பூமியில் இருக்கவே முடியாது. இதுதான் இந்த மீனிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சேயிங் காட் சீஸ் த ட்ரூத். பட் இதுதான் இதுக்கு அர்த்தம், இந்த தலைப்போட அர்த்தம். காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ்ன்ற தலைப்போட அர்த்தம், அதோட முக்கியத்துவம், அந்த கதையோட முக்கியத்துவமும் இதுதான். இந்த 6 பாயிண்ட் தான். இந்த 6 பாயிண்ட்டையும் நீங்கள் படித்து பாயிண்ட்டாக படிக்கணும். ஆனால் இது பேராகிராஃபாக எழுதணும். சரியா? ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கங்கடா, தெலுங்கங்களா. சரி, எழுதி பாருங்கள். குட், பாய்.